ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ்னு ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மேட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சுது அண்ட் சீசன் 2க்கு லீடிங் எதுவோ கொடுக்கல அப்படின்னாலுமே கண்டிப்பாக சீசன் 2 வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு மொத்த கதையுமே கொண்டு போயிருப்பாங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்கோமே இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸி கோயிங் டிஃபென்ஸ் மேட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. ஆர்டேவோட ஹோம்லேண்ட் இப்போ அட்டாக் ஆகிட்டு இருக்கு. இவங்க சோல்ஜர்ஸ் தோத்து போகிற கண்டிஷனில் இருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லி ஆர்டே இங்கே கத்திட்டு இருக்கா. ஆர்டேவை ஹோம்லேண்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஃபெரடினாட்டோ கவுண்டியை அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு இவங்களுக்கு தெரிய வரும். லார்ட்வான் ப்ளீஸ் நான் அங்கே போய் ஆகணும் அப்படின்னு ஆர்டே வந்து நம்ம ஹீரோட்ட கேட்குறா. நானும் வார நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னா இல்லை இந்த தடவையும் நான் உங்களையே நம்பி இருக்கக்கூடாது, இது ஃபேமிலி மேட்டர்னு வா சொல்லவும் உனக்கு வார் படிக்காதுன்னு சொன்னியே. பட் ஆர்டே இவ்வளோ பிடிவாதமாக இருந்து நான் பார்த்ததெல்லாம் நம்ம ஹீரோ பார்க்குறான். புரியுது ஆர்டே, டைட்டிலில் கம்மியாக இருக்கிற ஒரு பேரன் போயிட்டு ஃபேமிலியை காப்பாத்தினா அது அவங்களோட ஃபேமிலி டைட்டில் கம்மி பண்ணிடும், அவங்க மரியாதையோ ப்ரைடோ போயிடும் அப்படின்னு டியோ சொல்றான். இவன் நம்ம ஹீரோட நைட்ஸை கூட நம்ம ஹீரோவால ஹெல்ப்புக்கு அனுப்பி வைக்க முடியாது. பட் நாங்க காமன் அட்வென்ச்சரர்ஸ் தான், நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ண வரோம் அப்படின்னு ஆர்டே கூட அந்த அட்வென்ச்சரர்ஸ் போறதுக்கு தயாரா இருக்காங்க. பாத்துக்கோங்க நம்ம ஹீரோவை அனுப்பி வைக்கிறான். ஸோ ஆர்டே கூட நம்ம ஹீரோ நைட்ஸ்னு யாரும் வரல, இந்த அட்வென்ச்சரர்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டே ஆர்டே ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு ஓடி போக பாக்குறா. இந்த பாம்பை போட்டு மேல இருந்து வேவ்ரின்ஸை வச்சு அட்டாக் பண்றாங்க. இப்போ நம்ம போனாக்குள்ள நம்மளால ஜெயிக்க முடியும், கமாண்டை என்கிட்ட தாங்க அப்படின்னு சொல்லி ஆர்த்தோ கேட்கறான். ஃபைட் பண்றது ஹவுஸ் ஃபெரடினாட்டோவை சேர்ந்த ஒருத்தங்களா தான் இருக்கணும், நானே கமாண்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆர்டே சொல்றான். ஆர்மி நம்மள அட்டாக் பண்ணிடுச்சு, நம்ம கண்டிப்பா தோத்து போக போறோம் அப்படின்ட்டு ஆர்டேவோட அம்மா எதிரி கையில மாட்டிடக்கூடாது, நம்ம சூசைட் பண்ணி இறந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் ஆர்டேவோட சிஸ்டர் பயத்துல அழ ஆரம்பிக்கவும் ஆர்டேவை பார்த்த மாதிரியே அவங்க அம்மாக்கு இருக்கு. உங்க கதை முடிச்சது மொத்தமா காங்கர் பண்ணலான்னு எதிரி சோல்ஜர்ஸ் உள்ள வராங்க. திடீர்னு பார்த்தா மேல இருந்து வேவ்ரின்ஸ் எல்லாம் கீழே விழுந்துட்டு இருக்கு. சில்வர் நைட் நம்ம வேவ்ரின்ஸ் அட்டாக் பண்றாங்கன்னு ரிப்போர்ட் பண்றா. பார்த்தா அடமண்டியம் டால்ஸ் அடிச்சு ஆர்டே தான் வேற லெவல்ல ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இந்த சில்வர் நைட்ஸ் ஒரு வேவ்ரினியா அசால்ட்டா கொண்டுட்டு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபெரடினாட்டாவோட கொடி தான் அது, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்திருக்காங்க, சில பக்கம் தான் அவங்க நிக்கிறாங்க, அவங்கள போய் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு அந்த சோல்ஜர்ஸ் போறாங்க. எனிமி நம்ம பக்கம் வந்துட்டாங்க, கிரஷ் பண்ண தயாரா இருங்க அப்படின்னு சாரா சொல்றான். நானே தான் பண்ணி ஆகணும், எனக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டே கேட்டிருப்பா. கண்டிப்பா சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கும் அப்படின்னு ஆர்த்தோ சொல்றான். வாங்க என்னோட ஹோம்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டே வந்துட்டு அவளோட அந்த டால்ஸையும் அனுப்பி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. டான்ஸுக்காக நம்ம ஹீரோ ஒரு டாலை தான் செஞ்சு கொடுத்துருப்பான். பட் ஆர்டே இந்த இடத்துக்கு கிளம்பி வரும்போது நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ராவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடமண்டியம் ஆர்மரியோ செஞ்சு கொடுத்துருப்பான். ஆர்டே கிட்ட யாரும் நெருங்க விடாதபடி அட்வென்ச்சரர்ஸ்லாம் அந்த சோல்ஜர்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எலைட் சோல்ஜர்ஸ்லாம் வந்து இந்த அட்வென்ச்சரர்ஸை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஆர்டே அவ டாலை வச்சு தடுக்கிற, அதோட கை கலண்டு கீழே விழுது. போய் இவங்களால மூவ் ஆக முடியுதா அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர்ஸ் குழம்பி போறாங்க. ஒரு கையில ஷீல்டு ஒரு கையில ஸ்வாடையோ வச்சு தான் ஆர்டே ஃபைட் பண்ணிட்டு இருந்தா. பட் இப்ப ஷீல்டு தான் கீழே விழுந்துடுச்சு. சோல்ஜர்ஸ் மொத்தமா அவளை சுத்து போட்டுருந்தாங்க. வேற லெவல்ல ஃபைட் பண்ணி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு இவங்க விக்டரி பக்கமா போயிட்டு இருந்தா திடீர்னு இது நாள் வரைக்கும் இவங்க பார்க்காத அளவுக்கு மொத்த வேவ்ரின்ஸ் கூட்டமா அந்த இடத்துக்கு வந்துருது. அது வேவ்ரின்ஸ்க்கும் மேல இருக்குமே அப்படின்னு ஜாரா பாக்குறான். அந்த சில்வர் நைட்டை தோக்கடிங்க அப்படின்னு எதிரி சோல்ஜர் சொல்றான். பார்த்தா ஆர்டே ரெண்டாவது டாலையும் அந்த இடத்துல இறக்கி விட்டா. ஒரே நேரத்துல லேடி ஆர்டேவால ரெண்டு மரியனைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு அவ ஆளுங்களே ஷாக் ஆகுறாங்க. பட் நம்ம ஹீரோ மாதிரி ஆர்டே கொண்டும் நிறைய மானா கிடையாது. ஸோ குயிக்கா இதை முடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டே வந்துட்டு நம்ம ஃபாஸ்டா முடிஞ்ச அளவுக்கு வேவ்ரின்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கா. நான் ஒரு நோபலா இருந்தாலும் மரியனட் மேஜிக் தான் என் ஆப்டிடியூடு, எல்லாரும் அதை வெறுத்தாங்க, மற்றவங்க முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்க அம்மா திட்டினாங்க, என்னை காப்பாத்தினாரு, என்ன சந்தோஷப்படுத்தினாரு, திரும்ப எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வந்தாரு. ஹீரோவை மனசுல நினைச்சிட்டு கண்ணுமிக்கிற செகண்ட்ல அவ 10 வேவ்ரின்ஸை ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணி கொண்டுட்டு இருக்கா. எனக்கு முக்கியமானவங்களை என் மேஜிக்கை வச்சு கண்டிப்பா நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆர்டே வந்துட்டு அவளோட மானா காலி ஆக்குறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணி செம ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்கா. எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு எலண்டினா ஆர்மி பயந்து ஓட ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டீம் கொண்டாடிட்டு இருக்காங்க. லார்ட் வான் இதை செஞ்சு தராம என்னால கண்டிப்பா இதை பண்ணிருக்க முடியாது, ரொம்பவே தேங்க்ஸ் எனக்காக ஃபைட் பண்ணதுக்கு அப்படின்னு அந்த டால்ஸுக்கு போய் அவ தேங்க்ஸ் சொல்றா. யார் நம்மளை காப்பாத்துனதுன்னு ஆர்டேவோட அம்மா பாத்துட்டு இருக்காங்க. டேவோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. நம்மளை யாரு காப்பாத்துனதுன்னு கேட்கவும் மரியனட் தான் அந்த ஆர்மியை தோக்கடிச்சதுன்னு கேள்விப்பட்டேன், ஒரு குட்டி ஒயிட் ஹேர் பொண்ணு தான் சோல்ஜர்ஸை வழி நடத்தி ஜெயிச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும் ஆர்டே தான் அதனை அவங்க அம்மாவும் புரிஞ்சுட்டு வீட்டை விட்டு அவளை அனுப்புனதுக்கு அப்புறமும் நமக்காக வந்திருக்காளே அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணிட்டோன்னு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு போகலையான்னு மத்தவங்க கேட்கவும் என்ன அங்க வரவேற்கிறதுக்கு யாரோ கிடையாது ஆர்டே சொன்னா, நீங்க தான் எல்லாரையும் காப்பாத்திருக்கீங்க, கண்டிப்பா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்ல மரியனட் மேஜிக் எங்க அம்மாக்கு பிடிக்காது, அதை
யூஸ் பண்ணி தான் காப்பாத்தினேன்னு தெரிஞ்சு அவங்க என்ன வெறுக்க தான் செய்வாங்க. லார்ட் வான் எனக்காக காத்துட்டு இருப்பாரு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வில்லேஜ் தான் ஆர்டே ஹோம் அப்படின்னு மென்ஷன் பண்றா. திரும்ப வரணும் நம்ம ஹீரோ வில்லேஜ்க்கு வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் ரொம்பவே மோசம், உங்க அளவுக்கு கான்பிடென்ட்டா என்னால மத்தவங்களை வழி நடத்த முடியலன்னு ஆர்டே சோகமா இருக்கா. நீ எல்லாத்தையும் சூப்பரா தான் பண்ண, உன்கிட்ட கான்பிடன்ஸ் தான் இல்ல, உன்னை விட உன் மரியனேட் வேற லெவல்ல மூவ் ஆகும், அது வேற லெவல் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப கைண்டானவர் லார்ட் வான் அப்படின்னு ஆர்டே வெக்கப்படுவோம். ஆர்டே நல்ல வேலை பார்த்த அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆர்டே அப்படியே கண் கலங்குறா. வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை திரும்ப வில்லேஜ்குள்ள கூட்டிட்டு போறான். ஆர்டேவோ ஸ்மைல் பண்றா. இந்த இடத்துலயே இந்த வீடியோ முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டேன். கிரெடிட் சீன் மாதிரி ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோட வில்லேஜ் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே டெவலப் ஆயிடுச்சு. புது ஷாப்பிங் மால் எல்லாம் நம்ம ஹீரோ கட்டியிருக்கான், ஹாஸ்பிட்டல்ஸை கட்டியிருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ இங்க வரும்போது இந்த வில்லேஜ் எந்த நிலமையில இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவையுள்ள சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு காமிக்கிறாங்க. மர்ச்சன்ட் பிரதர்ஸோட கடையோ வேற லெவல்ல போய்கிட்டு இருக்குன்னு காமிக்கிறாங்க. எல்லா ஏஜோட பீப்புளும் இந்த வில்லேஜ்ல தான் ஒன்னா கூடி இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே கோலா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். பனமரவும் நம்ம ஹீரோ கூட இந்த வில்லேஜ்லேயே தான் இருக்கா. எனக்கு ப்ரொடக்ஷன் மேஜிக் இருக்குங்கிறதுனால எங்கள் அப்பா என்னை வெறுத்தாரு, கொல்ற அளவுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ்க்கு நான் வந்தேன், நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. வில்லேஜ் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான இடமா மாறிடுச்சு. தேங்க்யூ கைஸ், நீங்கள் எல்லாமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம். லார்ட் வான் படிக்கிறதுக்கு டைம் இருக்கு, வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எஸ்படா வந்தா. ஸ்வாட் ட்ரைனிங் எடுங்க, அதுதான் வாருக்கு முக்கியம் அப்படின்னு டி வந்து நிற்கிறேன். 2 பேரும் வேணா ஆளை ஓடுங்க, நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறான். லார்ட் வான் உங்களால முடியும், ஓடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோவை சேர பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் ஆர்டேவோ நம்ம ஹீரோவை சேர பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ அவன் கையாலே பண்ண எல்லா பில்டிங்ஸ் அண்ட் சிட்டியில் இருக்க எல்லாத்தையும் அப்படி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். கதையில நடந்த எல்லாத்தையும் அப்படியே ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு வராங்க. இந்த இடத்த இன்னும் ஒரு ஃபன்னான பிளேஸாக நான் மாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 ரிலீஸ் ஆகுற மாதிரி இப்போதைக்கு எந்த தகவலும் இல்லை. சீசன் 2 ரிலீஸ் ஆகி அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.